இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். முன்னொரு காலத்துல புலவருக்கு நோய் ஏற்படுது. அவர் மருத்துவர்கிட்ட போய் தன்னுடைய தமிழ் புலமையால தன்னுடைய நோயை விவரிக்கிறாரு. முக்காலை எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கடித்தது. மருத்துவரும் தமிழ் புலமை பெற்றவர், அதனால புலவர் சொன்னத புரிஞ்சுக்கிறாரு. முக்காலை எடுத்து, அதாவது முக்கால், மூன்றாவது காலான ஊன்றுகோலை எடுத்து மூவிரண்டு போகையிலே, அதாவது மூவிரண்டு 6, ஆற்று பக்கம் போகையிலே 5 தலை நாகம், 5 தலைகள் கொண்டது நெருஞ்சி முள்ளுங்க. அந்த நெருஞ்சி முள்ளு 5 தலை நாகம் அழுந்த கடித்தது. நெருஞ்சி முள்ளு கால்ல குத்திருச்சு. பாருங்க, புலவருக்கு நெருஞ்சி முள்ளு குத்திருச்சு. அத மருத்துவர்கிட்ட சாதாரணமா சொல்ல வேண்டியதானுங்க. தன்னுடைய தமிழ் புலமையை எப்படி மருத்துவர்கிட்ட விவரிக்கிறாரு பாருங்க. முக்காலை எடுத்து மூவிரண்டு போகையிலே இக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கடித்தது. இப்ப மருத்துவரும் தமிழ்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர். அவரும் தன்னுடைய புலமையை புலவருக்கு எடுத்து சொல்றாரு. மருத்துவரும் சாமானியப்பட்ட ஆள் இல்லங்க. தமிழ் புலவருக்கு புலமையாலேயே மருந்த சொல்றாரு. பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். புரியுதா உங்களுக்கு? பத்திரதன், பத்திரதன் யாரு? தசரதன். பத்திரதன் புத்திரன், தசரதனின் மகன். புத்திரன் யாரு? ராமன். தசரதனின் மகன் ராமன். மித்துருவின், மித்துரு யாரு? நண்பன். நண்பன் சுக்ரீவன். மித்துருவின் சத்துருவின், சத்ரு யாரு? எதிரி. சுக்ரீவனின் எதிரி யாரு? வாலி. சத்துருவின் பத்தினியின் பத்தினி, வாலியினுடைய பத்தினி தாரை. பத்தினியின் கால் வாங்கி, அதாவது தாரை, அதுல தா, அதுல கால் வாங்கணும் அப்படின்னா தரை, தாரை தரை ஆயிரும். பத்தினியின் கால் வாங்கி தேய். தாரையில காலை வாங்கிட்டோம்னா தரை, தரையில கால தேயி. ஆக நெருஞ்சு முள்ளு குத்துனதுக்கு தரையில தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா முள்ளு குத்துனது சரியாயிரும், முள்ளு வெளியில வந்துரும் அப்படின்னு மருத்துவர் பதிலா சொல்றாரு. எப்படியெல்லாம் நம்முடைய தமிழர்கள் தமிழோடு விளையாடி இருக்கிறார்கள் பாருங்கள். தமிழை வளர்ப்போம், தமிழ் புலவர்களை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.